எங்கே இருக்குது கூட்டம் இருக்குது. கோயில் சுற்றி சும்மா நிறையா இருக்கு. ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், திடீர்னு ரொம்ப வைல்டாக மெயின் அந்த வண்டி கூட தேங்காய் உடைக்கிறான் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக தேங்காய் பருப்பு வந்துருக்கு. அந்த இடத்துல வந்து மேலேயே இருக்குது. அதுலேயும் இந்த கும்பலாம் நல்லா வெளியே நீட்டிட்டு இருக்கிறது பார்த்தா ஆமாம் ஆமாம் இதாக இருந்தது. ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். ரீசெண்டாக நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள் ஒரு மெசேஜை பதிவு பண்ணிங்க. உங்கள் சேனலில் எந்த ஒரு அனிமல்ஸையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கமெண்டில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அருமையான ட்ரிப்பை பிளான் பண்ணி இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. என்னோடய சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து ட்ரைபல் வில்லேஜை பற்றி தான் இருக்குங்க. பட் இந்த ஒரு வீடியோவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பிளான் பண்ணி உங்களுக்காக பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டாக என்னோடய சேனலில் ஒரு நைட் ட்ரிப் பிளான் பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலில் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி அனிமல்ஸை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி ஒரு நைட் ட்ரிப்பை பிளான் பண்ணி அருமையான ஒரு வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. நான் இப்போது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அமர்ந்திருக்கிறேன். பண்ணாரி செக் போஸ்ட்லேருந்து பயணத்தை ஆரம்பித்து போயிட்டுருக்கேங்க. இந்த பயணம் வந்து ஒரு பெரிய பயணம். அதனால் நான் வந்து 3 பார்ட்டாக வந்து வீடியோவாக பதிவு பண்ண போகிறேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி சத்தியமங்கலத்துலேருந்து போகும்போது சில காட்டு மாடுகள் வந்து ரோட்டு ஓரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அதையெல்லாம் பார்த்து வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்கேங்க. அதுக்கு அடுத்தபடியாக பண்ணாரி கோயிலுக்கு வந்து பண்ணாரி கோயிலிருந்து நம்ம திம்பம் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணி அங்கேருந்து இப்போ திம்பம் மலைப்பாதையில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. திம்பம் மலைப்பாதையில் பயணம் பண்ணி போய் நான் திம்பம் மலையோட உச்சிக்கு போய் அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஆசனூர் போய் இந்த வீடியோவை பதிவு பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த பயணத்தில் நான் நிறைய காட்டு மாடுகள், முக்கியமாக வந்து ஒரு யானை, அதாவது ஒரு சின்ன கொம்பன் வந்து ரோட்டோட ஓரத்தில் நின்று அழகாக வந்து இந்த மூங்கில், காஞ்சு போன மரங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு இருந்ததுங்க. அதையும் வீடியோவை எடுத்து பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா வீடியோக்களும் வந்து நான் வாய்ஸ் வந்து லைவாக தான் கொடுத்துருப்பேங்க. பட் இந்த வீடியோவில் வந்து என்னால் அப்படி கொடுக்க முடியல. ஏன்னா நான் போகும்போது என் கூட வந்து ஒரு 5 நண்பர்கள் வந்திருந்தாங்க. கூட வந்து 2 குட்டீஸும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து இந்த அனிமல்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது நம்ம கூட பேசிட்டே வந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம சேனலில் லைவ் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஸோ அதனால் நான் வாய்ஸ் வந்து பின்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறது அப்படியே சொல்கிறாங்க. இந்த திம்பம் மலைப்பாதையில் நான் வந்து பண்ணாரி செக் போஸ்ட்லேருந்து பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்துருந்ததுங்க. டைம் வந்து கரெக்டாக வந்து 8 மணிக்குங்க நான் பண்ணாரி செக் போஸ்ட்டை ரீச் பண்ணி இந்த திம்பம் மலைப்பாதையில் போயிட்டுருந்தாங்க. என்னடா வண்டி ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து சில வண்டியில் இருந்த டிரைவர்கிட்ட கேட்கும்போது ஒரு ஏர்பிமெண்ட்டில் லாரி ஒன்று பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு லாரியும் பஸ்ஸும் வந்து வரவும் முடியல,
மேலே போக முடியல அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாருங்க. ஸோ அதனால் வந்து பயங்கரமான டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்த டிராஃபிக் வந்து 4 மணி நேரம் கண்டினியூவாக இருந்ததுங்க. நம்மளே மேலே போகும்போது இந்த டிராஃபிக்கில் மாட்டி 1 மணி நேரம் கழிச்சு தாங்க அந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வந்து திம்பம் மலைக்கு உச்சிக்கு போக முடிஞ்சதுங்க. அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது இந்த வழியில், அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வழியில் 2 நண்பர்கள் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஏன் இந்த வழியில் நடந்து வந்துருக்கேன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிராஃபிக்காக இருந்தது, ஸோ அதனால் அப்படியே வந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு முயற்சி எடுத்து வந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து சிறுத்தைகள் வந்து அதிகமாக நடமாடும் பகுதிங்க. ஸோ இந்த மாதிரியான பகுதியில் நைட்டு நடந்து வரும்போது மரத்தில் எங்கே வேணால் சிறுத்தைகள் உட்காந்துருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஏர்பிளமெண்ட்டாக நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். என்னோட இந்த நைட் ட்ரிப் வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இது மாதிரியான வீடியோக்கள் இன்னும் வேணுமா, இல்லை வந்து ட்ரைபல் வில்லேஜை பற்றின வீடியோக்கள் வேணுமா அப்படிங்கிற தகவல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட விருப்பம் என்னவோ அதுபடி நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறேங்க. நம்ம சேனல்லையும் வியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்குதுங்க. ஸோ நல்லா கொஞ்சம் வியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு நைட் ட்ரிப்பில் பிளான் பண்ணி நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோக்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க. இல்லை வந்து ட்ரைபல் வில்லேஜில் இருக்கிற அந்த ட்ரைப்ஸை பற்றி, அவங்களோட கல்ச்சரை பற்றியும், அவங்க எப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை பற்றி வீடியோ பதிவு பண்ண சொன்னால் அதையும் பதிவு பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை சொல்லுங்கள், நான் பதிவு பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வண்டி வந்து நிப்பாட்டிட்டோம். இங்கே தான் 2 நண்பர்கள் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த இடத்துல பேசிட்டு நம்ம போனோங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நடந்து போகிறீங்களா மேலே வீடியோவில் கொஞ்சம் இறைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நான் வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட்டை போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறது கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து நான் வந்து தனியாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த வாய்ஸ் வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்க போகிறேங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம லைவாக பேசின வாய்ஸு கொஞ்சம் ரொம்ப சவுண்டு கம்மியாக கேட்குங்க. ஏன்னா நாங்கள் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும், நம்ம கூட வந்து 5 நண்பர்களோட அறிமுகம் பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து ரோட்டில் போயிட்டு இருந்ததுங்க. நம்ம நண்பர் வந்து வண்டி நிப்பாட்டிட்டாருங்க. நிப்பாட்டி அந்த பாம்பு போகிறதா பார்த்துட்டு இருந்தார். சேம் டைம் வந்து நம்ம கூட பின்னாடி வர்ற வண்டிகளுக்கு கை காமிச்சு நிறுத்தி பாம்பு இருக்குது அப்படிங்கிற தகவலையும் சொல்லி அந்த பாம்பை வந்து எந்த ஒரு வண்டிலையும் வீலில் நசுங்கி சாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நண்பர் வந்து ஹெல்ப் பண்ணாருங்க. பாருங்கள், இப்போ பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸோட வீல் அடியிலேயே பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா அந்த பாம்பு போகுதுங்க. பின்னாடி வர அந்த காருக்கு அந்த டிரைவர் விட்டவும் சொன்னாருங்க. ஸோ அவங்களும் வந்து ஸ்லோ பண்ணி போனாங்க. அதுக்கு பின்னாடி இந்த பாம்பு வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சுங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது இந்த இடத்துல தான் பாருங்கள், இந்த லாரி வந்து பிரேக் டவுனாக நிற்குதுங்க. இந்த ஏர்பிமெண்ட்டில் பிரேக் டவுனாகி நின்னதுனால மேலே இருந்து வர எந்த ஒரு வண்டியுமோ, அதாவது லாரிகளும் பஸ்ஸுகளும் கீழே வந்து இறங்க முடியலைங்க. ஆனால் கார் வந்து இறங்கிடலாங்க. ஆனால் கார் இறங்கணும்னா அந்த லாரியை வந்து போனால் மட்டும்தாங்க காரும் போக முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த வண்டிகள்லாம் மாட்டி ரொம்ப லாக் ஆயிடுச்சுங்க. ஸோ இதனால் வந்து இந்த டிராஃபிக் வந்து கண்டினியூஸாக ஒரு 4 மணி நேரம் நீடிச்சதுங்க.
நம்ம டிரைவர் வந்து அதான் நம்ம கூட வந்த நண்பர் வந்து டிரைவ் பண்ணாரு. ரொம்ப அழகா சூப்பரா டிரைவ் பண்ணி நம்மளை வந்து இங்கிருந்து 1 மணி நேரத்துல இந்த டிராஃபிக்ல இருந்து கிளியர் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருங்க. கண்டிப்பா அவருக்கு இந்த இடத்துல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அருமையான டிரைவிங்க. நான் கூட கார் ஓட்டும் போது இந்த மாதிரி ஓட்டினது இல்லைங்க. ரொம்ப அழகா சூப்பரா தெளிவா ஓட்டினாருங்க. ஓகேங்க மக்களே, இதோட வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறத கட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவ் வாய்ஸாக வருங்க. இறங்குறது வந்து ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேங்க, நம்ம இப்போ இந்த டிராஃபிக்லேருந்து கிளியர் ஆகி போய் இந்த வழியில் இருந்த யானைகளையும் நம்ம பார்த்து இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ண போகிறோங்க. கூட முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களோட என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேங்க. நன்றிங்க. இல்லை நானே ஜாமிங் கேட்கணும். கோபுர கையில் வச்சுருந்தேன், அதை பார்த்து காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். தானே போயிடலாம் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி டிராஃபிக் மாட்டினா தான் பயங்கர டிராஃபிக் இருந்ததா. டர்னிலேயே நிற்கிதாம்மா வண்டி. சரி பண்ணி பின்னாடி வந்து இவர் சொன்ன எடுத்தாரா?
கார் இறங்கலாம் பைத்தியக்காரன் பின்னாடி வரோம். சும்மா இங்கே ஒரு யானை பாரு முன்னாடி யானை பாருங்க இந்த மாதிரி பெருக்கல் வச்சுக்கோங்க. மூங்கி பாக்கு மூங்கி செடிதான் வந்து காலை வச்சு உடச்சி மூங்கி வந்து எடுப்பாங்க. யானை பாம்பு வந்து மூங்கி யானை பாருங்க தெரியவே இல்லையா பார்த்தியா பாம்பு ரெக்கார்ட் ஆகலை அப்படிங்களா போகலாம் வர மாட்டாரு சின்னவர் தான் சின்ன கும்பல். அவர் மூங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருக்காரு. முள்ளு தானா? முச்செடி முள்ளு செடி. வயநாடு போய் ஒரு இடம் யானை குப்பத்தட்டி மாதிரி சாப்பிட்றத பார்த்தா ஆனக்குளம் வயநாடில் 3 சின்னதாக இங்கே நிற்க பாரு பார்க்கலையா நீ நேரம் பார்த்தியா பாரு சத்தம் போடக்கூடாது. அனிமல் சொல்லும்போது சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டால் வந்து சத்தம் போடலன்னா வார்டு நம்ம வார்டு ரைட் சைடு எதுவும் இல்லை சாப்பிடு சூப்பர்
யானை யானை இந்த பக்கம் ஆப்போசிட்ல. பின்னாடி பின்னாடி போ. நிற்குதா? நிற்கிது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணும். அங்கே